NCERT Grade 12 Chapter 9 Coordination Compounds உடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 9.14. What is the coordination entity formed when excess of aqueous KCN is added to an aqueous solution of copper sulfate? Why is it that no precipitate of copper sulfate is obtained when H2S is passed through the solution? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறாங்க. அப்போ காப்பர் சல்ஃபேட் எடுத்து நம்ம நார்மலாக டெஸ்ட் பண்ணும்போது கவனிங்க, காப்பர் சல்ஃபேட் அப்படின்றதுல நமக்கு என்ன இருக்கும், Cu2+ இருக்கும். ரைட்? ஸோ இந்த Cu2+ என்ன பண்ணுன்னா நமக்கு இட் வில் ஆன்சர் ஃபார் H2S டெஸ்ட். அப்போ என்ன ஆகும், இந்த Cu2+ஓட நான் H2S ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா Cu2S ஃபார்ம் ஆகும். ரைட்டா? விச் இஸ் பிளாக் கலர் precipitate. பிளாக் கலர் precipitate ஃபார்ம் ஆகும். ரைட்டாப்பா? ஸோ இந்த டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது ஃபார்ம் ஆகலை, நோ precipitate கொடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க HCN KCN ஆட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காப்பர் நமக்கு உள்ள என்ன இருக்கும், H2 அப்படின்ற ஃபார்மேட்டில் உள்ள இருக்கும் இல்லையா நமக்கு லிகாண்டில். அப்போ 2+ இருக்கும். ப்ளஸ் இதில் நான் என்ன பண்ணுவேன், 4 KCN ஆட் பண்ணும்போது இட் வில் ஃபார்ம் CuCN 4 times. ரைட்டா? CuCN 4 times 2- ஃபார்ம் பண்ணோம், விச் இஸ் அ காம்ப்ளெக்ஸ். இப்போ இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா H2S ஆட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு என்ன வரல, எந்த ப்ரிசிபிடேட்டும் வரல. ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே காப்பர் என்ன வந்துருச்சு, உள்ள கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே வந்துருச்சு. அப்போ நார்மல் காப்பர் வந்து நார்மலாக காப்பர் 2+ அயானிக்காக இருக்கும்போது இட் வில் ஃபார்ம் என்னது, சல்ஃபைடு பிளாக் ப்ரிசிபிடேட்டு. பட் ஆனால் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், நான் இங்கே 4 KCN ஆட் பண்ணுறேன். அப்போ இது என்ன மாறும், எனக்கு சைனைட் காம்ப்ளெக்ஸாக மாறுது. ஸோ காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அயான்ஸ் எப்படி பண்ணும், நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணும். நார்மல் அயானிக் டெஸ்ட்டுக்குலாம் ஆன்சர் பண்ணாது. அப்போ என்ன ஆகுது, இங்கே Cu வந்து நமக்கு Cu2+ன்னு ஸ்ப்ளிட் ஆகி வெளியே வராது. அப்போ என்ன ஆயிரும், H2S ஆட் பண்ணும்போது எந்த ப்ரிசிபிடேட்டும் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகாது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ரைட்? ஃபஸ்ட்டு எக்ஸஸாக போடும்போது இட் வில் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ், காப்பர் டெட்ராசைனோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் H2S போட்டால் காப்பர் ஆன்சர் பண்ணாது. ஏன்னா காப்பர் என்ன இல்லை, அயானிக் பாண்டிங்கில் இல்லை, கோஆர்டினேட் பாண்டிங்கில் இருக்கும். ரைட்? தேங்க்யூ.